படத்தோட பேரு சாரா ஹட்கே, சாரா பச்கே. படம் ஒரு ஹிந்தி மூவி தாங்க. படத்துல நம்ம ஹீரோவுக்கு ஒரு அழகான குடும்பம் இருக்கு. நம்ம ஹீரோ ஒரு லவ் மேரேஜ் தாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு பஞ்சாபி பெண். நம்ம ஹீரோ ஒரு ஐயர் வீட்டு பையன். ஹீரோவோட மாமா, அதாவது அம்மாவோட தம்பி, நம்ம ஹீரோவோட வீட்லயே இருக்காரு. ஹீரோவோட வீடு கொஞ்சம் சின்ன வீடு தான். ஸோ, அவைங்க மாமா தங்குறதால இட வசதி பத்தல. ஸோ, நம்ம ஹீரோ தனியா வீடு கட்ட முடிவு பண்றாரு. இதுதாங்க படத்தோட கதையே. அவர் வீடு கட்டுறதுக்குள்ள நடந்த கலாட்டா தான் மீதி படத்தோட சுவாரஸ்யமே இருக்கு. வாங்க படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்ட்டிங்ல ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு அபார்ட்மெண்ட் போய் பார்க்குறாங்க. இந்த அபார்ட்மெண்ட் வாங்குறது தான் எங்களோட பிளானா இருக்குது. எல்லாம் பிடிச்சு போச்சு. அமௌண்ட் பத்தி மட்டும் தான் பேசணும். அத அப்படியே விட்டு அடுத்த நாள் நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் செகண்ட் ஆனிவர்சரி. கேக் வெட்டி கொண்டாடுறாங்க. எல்லாருக்கும் கேக் குடுக்குறாங்க. எல்லாரும் நல்லா இருக்கு, டேஸ்ட்டா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒரு வக்கீலா இருக்காரு. அவர் அந்த இடத்துக்கு வந்து கேக் லைட்டா சாப்பிட்டு பார்த்து, ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு. இதுல முட்டை கலந்திருக்கு. நீ எப்போலருந்துடா முட்டை சாப்பிட ஆரம்பிச்சேன்னு சொல்லி கேட்க, அங்க இருந்து எல்லாருக்கும் ஷாக் ஆகுது. ஏன்னா நம்ம ஹீரோ ஒரு ஐயர் ஃபேமிலி. இந்த மாரி முட்டைலாம் எடுத்துக்க மாட்டாங்க. சைவம். அவிங்க அத்தை தான் கொஞ்சம் ஓவரா போய், உங்க அப்பாலாம் சரக்கு அடிப்பாங்க. அப்போ உங்க அம்மாவும் கூட உட்காந்து அடிப்பாங்க. உங்களுக்கெல்லாம் இது சாதாரணம். ஆனா எங்களுக்கு அப்படி இல்லன்னு சொல்லி நம்ம ஹீரோயின பேச, நம்ம ஹீரோயினும் பதிலுக்கு, ஆமா அப்படிதான் நாங்கலாம் சரக்கு அடிக்கிற ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு கோவமா கிளம்பிடுறாங்க. அன்னைக்கு நைட் ஆகுது. நைட் ஹீரோயின் ரொம்ப கோவமா படுத்துட்டு இருக்காங்க. ஹீரோ ஒரு 5 ஸ்டார் சாக்லேட் குடுத்து ஹீரோயின கவர் பண்ணிடுறான். அப்படியே அவிங்க ரொமான்ஸ்குள்ள போக, ஃப்ரிட்ஜ் கதவ யாரோ தொறக்குறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம மாமாவோட புள்ள சச்சின். ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். இவிங்க ரூம இவங்க மாமாவுக்கு குடுத்துட்டு, இவிங்க நடையில தான் தூங்குறாங்க. இதுல தான் ஃப்ரிட்ஜ் இருக்கு. அப்பதான் வந்து அவன் டிஸ்டர்ப் பண்றான். அப்படியே போகுது. இவங்க ஏதாவது ரொமான்ஸ் பண்ணணும்னா கூட, வெளியில ஹோட்டல்ல ரூம் போட்டு தான் ரொமான்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அந்த அளவுக்கு இடம் இல்லாத ஒரு சூழ்நிலை. அடுத்த நாள் ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு அபார்ட்மெண்ட் பார்த்தோம்ல, அந்த அபார்ட்மெண்ட் பேசி முடிக்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் போறாங்க. போற வழியில வீட்டுக்கு நேம் போர்ட்லாம் பார்த்துட்டு போறாங்க. அங்க போய் வீட்டோட ரேட்டு கேட்டா, 35,00,000 பேசியிருந்த வீடு, இப்ப 55,00,000ன்னு சொல்றான். "ஏன் இப்படி பண்றீங்க? ஏன் எங்கள ஏமாத்துறீங்கன்னு?" சொல்லி நம்ம ஹீரோ கேட்க, அந்த புரோக்கரோ, "ஏங்க நீங்க 35,00,000ல இருக்கிற வீட்டெல்லாம் சூஸ் பண்ணல. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்ன வீடோட ரேட் ரூ. 55,00,000. ரூ. 55,00,000 வீடு வேணும்னா, நீங்க அதுக்கு உண்டான மதிப்புக்கு குடுத்து தான் ஆவணும் அமௌண்ட்" அப்படின்னு சொல்லி பேச, ஹீரோ காண்டாகி வீடு வேணாம், ஒண்ணும் வேணாம்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ கூட வேலை செய்ற ஒரு அம்மா எல்லாத்துக்கும் ஸ்வீட் குடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின்ட்ட குடுக்கும்போது, ஹீரோயினும், "என்னம்மா திரும்பவும் பாட்டி ஆயிட்டீங்களா? கொஞ்சம் உங்க பையன கண்ட்ரோலா இருக்க சொல்லுங்கன்னு" சொல்ல, அதுக்கு அந்த அம்மாவோ, "அது இல்லம்மா, நாங்க தனியா ஒரு வீடு கட்டியிருக்கோம். அதுக்காக தான் ஸ்வீட் குடுக்குறேன்னு" சொல்ல, "வீடா?" ஷாக் ஆயிடுறாங்க. அரசாங்கத்தோட ஜன் ஆவாஸ் திட்டம். இந்த திட்டத்த பத்தி நம்ம ஹீரோயின் நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, உடனே ஹீரோவ பார்க்க போறாங்க. நம்ம ஹீரோ எப்படின்னா, பயங்கரமான கஞ்சப்பாய். கரெக்ட்டா சொல்லணும்னா, ஒரு தம்ஸ் அப் வாங்குவாரு. பாதி இவரு குடிச்சுட்டு, மீதி பாதிய ஹீரோயினுக்கு குடுப்பாரு. நம்ம ஹீரோயின் தெளிவா இருக்காங்க. வீடு கட்டி தான் ஆவணும்னு. ரொமான்ஸ் பண்றது கூட நம்ம லாஜிக் போ வேண்டியது இருக்கு. புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி பேச, அடுத்த நாள் ஆவாஸ் யோஜனா ஸ்கீம்ல அப்ளை பண்ண போறாங்க. அங்க போனா அந்த ஆஃபீஸரோ, "இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணணும்னா உங்ககிட்ட கான்கிரீட் வீடு இருக்கக்கூடாதுன்னு" சொல்ல, நம்ம ஹீரோவோ, "அப்படிலாம் இல்லைங்க. என்கிட்ட கான்கிரீட் வீடு தான் இருக்கு" அப்படின்னு பேச, "அப்படின்னா நீங்க இந்த ஸ்கீம் எலிஜிபிள் கிடையாதுன்னு" சொல்லி வெளிய நிப்பாட்றாங்க. வெளிய வந்த ஹீரோகிட்ட அங்க இருக்கிற பியூனு, "நீங்க இந்த ஸ்கீம்ல எலிஜிபிள் ஆகணும்னா, இவர போய் சந்திங்கன்னு" சொல்லி ஒரு விசிட்டிங் கார்டு குடுக்குறாரு. அத வாங்கிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் நைட் அந்த விசிட்டிங் கார்டுல இருக்கிறவங்கள பார்க்க போனா, அந்த பியூன் தான் இங்க உட்காந்துருக்கான். அவன் என்ன சொல்றான்னா, "உங்ககிட்ட கான்கிரீட் வீடு இருந்தா அரசாங்கம் உங்களுக்கு இந்த ஸ்கீம் தராது. அதனால நீங்க என்ன பண்றாங்கன்னா, நீங்க 2 பேரும் டிவோர்ஸ் வாங்கிக்கோங்கன்னு" சொல்ல, நம்ம ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் கிளியரா என்ன சொல்றான்னா, "இந்த ஸ்கீம்ல நீங்க எலிஜிபிள் ஆகணும்னா, உங்க பேர்ல எந்த விதமான சொத்து இருக்கக்கூடாது. இப்ப நீங்க 2 பேரும் டிவோர்ஸ் ஆயிட்டு, உங்க ஒய்ஃப் மேல நீங்க இந்த ஸ்கீம் வச்சு அப்ளை பண்ணீங்கன்னா, அவங்களுக்கு எந்த சொத்து இருக்காது இல்லையா? அதனால எலிஜிபிள் ஆகும். ஸோ நீங்க டிவோர்ஸ் வாங்கிட்டு பேப்பர்ல தானே வாங்குறீங்க. இது ஒண்ணும் உண்மையா நடக்க போறது இல்லல்ல" அப்படின்னு சொல்லி பிரைன் வாஷ் பண்ணி இவங்கள ஒத்துக்க வச்சிடுறான். சரின்னு அத முடிச்சுட்டு வெளிய வந்து ஒரு பேக்கரிக்கு போனா, திரும்பவும் எப்பவும் போல ஒரு தம்ஸ் அப் கேட்குறான். நம்ம ஹீரோயினும், "எனக்கு இன்னைக்கெல்லாம் முழு தம்ஸ் அப் வேணும்னு" சொல்லி கேட்க, நம்ம ஹீரோ, "அப்படியா? அப்பன்னா எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் கேஸ் ட்ரபிளா இருக்கு. ஸோ அவங்களுக்கு குடுத்துருன்னு" சொல்ல, அப்பயும் அவன் வந்து அந்த அமௌண்ட்ட மிச்சப்படுத்த தான் பார்க்குறானே ஒழிய, 2ஆ வாங்கணும்னு அவனுக்கு ஐடியாவே இல்ல. அந்த அளவுக்கு கஞ்சத்தனமா இருக்கான். சரின்னு டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு கோர்ட்டுக்கு போறாங்க. அப்ப ஏற்கனவே 2 கப்புள் அங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அத பார்த்து ஹீரோவும், ஹீரோயினும், "இப்படிலாமா மனுஷர்கள் இருக்கிறாங்க?" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே அவரோட ஃப்ரெண்ட் வந்துடுறாரு. "வா மச்சான், ஏற்கனவே நான் 107 டைம் டிவோர்ஸ் வாங்கி குடுத்துட்டேன். நீங்க வாங்குனா 108வது டைம்ன்னு" சொல்லி ஃபன் பண்ண, "இருந்தாலும் நீ டிவோர்ஸ் பண்றது எனக்கு பிடிக்கலடான்னு" சொல்லி சங்கடமா பேசிடுறாரு. அந்த சீன் அப்படியே அங்க கட் ஆகுது. அடுத்த சீன்ல டிவோர்ஸ் அப்ளை பண்ணா வீட்டுக்கு நோட்டீஸ் வரும் இல்லையா? அத எங்க மாமா பார்த்துடுறாரு. ஆனா இவங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ண மாரியே தெரியல. இவங்க 2 பேரும் அந்யோன்யமா தான் இருக்காங்க. ஹீரோவோட தலையில ஹீரோயின் எண்ணெய் வச்சுட்டு இருக்காங்க. குடும்பமே சேர்ந்து அந்த நோட்டீஸ் கையில எடுத்துட்டு போய் அவங்கள பார்த்தா, இவங்கள டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணாங்க அப்படிங்கிற மாரி எல்லாத்துக்கும் தோணும். இந்த மாரி இருக்காங்க. பட் இப்படி ஏன் இப்படி அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப ஹீரோயினும், "எனக்கு ஒரு தம்ஸ் அப் வாங்கி பாதி தான் குடுக்குறான். அதுவும் இல்லாம பயங்கர கஞ்சத்தனமா இருக்கிறான். இவனோட என்னால வாழ முடியாது" அப்படி இப்படின்னு சொல்லி சண்டை போடுற மாரி ஒரு
ஆக்டிங் போடுறாங்க. உடனே நம்ம ஹீரோவை எல்லாம் பிடிச்சிக்கிறாங்க. பேரண்ட்ஸ் 2 பேரும் உட்காந்து, "நீ என்ன தப்பு பண்ணியிருக்கியா? என்ன பண்ணின? ஏன் டிவோர்ஸ் பண்ணுறீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள?" அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோவோ, "இல்லைம்மா எங்கள் 2 பேத்துக்கு நடுவில் எதுவும் செட் ஆகலன்னு சொல்ல, ஹீரோயின் ஏதோ தப்பு பண்ணுறாளா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "சௌமியா அந்த மாதிரி பொண்ணுலாம் இல்லைம்மா" அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஃபேவராக தான் பேசுகிறான். பட் டிவோர்ஸுக்கு குடும்பத்தில் யாருக்கும் என்ன நடக்குதுன்னு புரியல. இதில் எங்கள் அத்தைக்கு நடுவில் உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டே தான் இருக்காங்க. அன்றைக்கி நைட்டு கிச்சனில் 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு நிற்க, அப்போ அந்த சின்ன பையன் சச்சின் வந்து பார்த்துட்றான். உடனே சண்டை போடுற மாதிரி ஒரு ரியாக்டை போட்டு நம்ம ஹீரோயினும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. அடுத்த நாள் ஹீரோயின் குடும்பமும் ஹீரோ குடும்பமும் ஒன்றா பேசி ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அடுத்து கோர்ட்டில் ஹியரிங் வருது. ஹீரோயினும் ஆஜராகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தானே வாதாடுறாரு. அவர் வக்கீல்கிட்ட போய் பீடா போட்டு ஃபஸ்ட்டு போய் அந்த பீடா வெளியில் துப்பிட்டு வாயான்னு சொல்லி அனுப்பிவிட்றாரு. இவங்க என்னமோ டைவர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் 2 பேரும் பக்கத்தால் கொஞ்சிட்டு வைக்கிற மாதிரி உட்காந்துருக்காங்க. இதை பார்த்து டவுட் ஆன நம்ம வக்கீல், இன்னும் இவங்க பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையேன்னு சொல்ல, நம்ம ஹீரோயின், இவருக்கெல்லாம் என்னால் குழந்தை பத்து தர முடியாது. இவர் எல்லாம் யோகா கிளாஸ் போகிறேன்னு இருக்கிற எல்லா பொண்ணும் குட்டி பேசிகிட்டு இருக்காரு. இவர் நடத்தையில் எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிடுறாங்க. உடனே ஜட்ஜோ, நீங்கள் 2 பேரும் லவ் மேரேஜ் தான்னு கேட்க, உடனே நம்ம ஹீரோ அந்த பழைய ஞாபகத்தை பற்றி சொல்ல ஆரம்பித்தார். ஜூன் 11 நாங்கள் எப்படி இருந்தோம் அப்படி இப்படின்னு சொல்ல போக, உடனே நம்ம வக்கீல் குறுக்கு பூந்து, யோ என்னையா அப்படி நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி பேச, அதுக்கப்புறம் ஜட்ஜே இருந்துக்கிட்டு, யோ இவங்களை பார்த்தா டிவோர்ஸ் பண்ணுற மாதிரி தெரில, நீங்கள் 2 பேரும் வெளியில் கிளம்புங்க, ஏதாவது விளையாட்டாக பண்ணிட்டாங்க, குடும்ப சண்டையை கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி பேசி வெளியே அனுப்பி விட்டுறாரு. மனோஜ் தான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, வேகமாக போய் உங்களுக்கெல்லாம் சத்தியமாக டிவோர்ஸ் வாங்கி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போய்ட்டுறாரு. இதை பற்றி அந்த பியூனுகிட்ட வந்து பேசுகிறாங்க. பியூனு கண்டிப்பாக டிவோர்ஸ் வாங்கினா மட்டும்தான், வேறு ஆப்ஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோ வேறு ஆப்ஷன் இருக்குன்னு நினச்சி தான் இங்கே வந்திருக்காங்க போல். கண்டிப்பாக டிவோர்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த ஸ்கீம் அப்ளை பண்ண முடியும்னு பியூன் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட, நம்ம ஹீரோவும் ஓகே சரின்னு சொல்லி அடுத்த நாள் திரும்பவும் அப்ளை பண்ண போகிறாங்க. இந்த டைம் என்ன பண்ணுறாங்கன்னா, சின்ன வயசுலேருந்து ஹீரோவை ஒன் சைடாக லவ் பண்ணுற பொண்ணு ஒன்று இருக்காங்க. ஹீரோவோட பக்கத்து வீடு தான் இவங்க. அவங்களோட போய் நெருக்கமாக பழகுற மாதிரி பழவு, நான் பின்னாடி இருந்து ஒரு ஃபோட்டோ மட்டும் உங்களை எடுத்துட்றேன், இதை வச்சு டிவோர்ஸ் வாங்கிடலான்னு சொல்லி நம்ம ஹீரோக்கிட்ட சொல்கிறாங்க. இந்த கான்வர்சேஷன் எங்கே நடக்குதுன்னா, ஹீரோவோட பாத்ரூம்லேருந்து வெளியே வரும்போது ஹீரோவோட அத்தை பார்த்துடுறாங்க. ஒரே அசிங்கமாக போச்சு குமார், அந்த மாதிரி ஆகிடுது. அடுத்த நாள் இவங்க பிளான் போட்டபடியே ஹீரோ அந்த பொண்ணை கூப்பிட்டு பார்க்கில் போய் பேசிகிட்டு இருக்காங்க. பின்னாடி இருந்து மறைமுகமாக ஃபோட்டோ எடுத்துடுறாங்க. அந்த ஃபோட்டோவை ஹீரோவும் வக்கீலும் சேர்ந்து எடுக்கிறாங்க. அடுத்த நாள் இந்த ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போய் ஜட்ஜை மீட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவே சரியில்லை, யோகா கிளாஸ் போகிறேன்னு சொல்லி இருக்கிற எல்லா பொண்ணுங்களோட வாழ்க்கையும் கெடுத்துட்டு இருக்கான். இந்தமாரி பார்க்கில் ஒரு பொண்ணோட பாருங்கள் எப்படி பேசி க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கான், இவனோட எப்படி என் கிளைண்ட் வாழ முடியும், உடனே டிவோர்ஸ் கொடுங்கன்னு சொல்லி நம்ம வக்கீல் பேச, கூடவே நம்ம ஹீரோயினும், ஆமாம் இவனுக்கெலாம் நான் பிள்ளை பற்றி தர மாட்டேன், இவனோட நான் வாழ முடியாது, இவன் ரொம்ப மோசமான ஆள், இந்த மாதிரி பேசிடுறாங்க. நம்ம ஹீரோவை ஒரு வார்த்தை கூட பேச விட மாட்டேங்கிறாங்க. ஹீரோ ஏதாவது சொல்ல வந்தால் கூட இவங்க குறுக்கு பூந்து பேசி ஹீரோவை பேசவே விடலை. சரி ஜட்ஜு எல்லாத்தையும் கேட்டுட்டு, சரி உனக்கு நீ ஏதாவது சொல்ல விரும்புறியாப்பான்னு கேட்டால், அப்பயும் நம்ம வக்கீல் அவன்கிட்ட என்ன கேட்டுட்ருக்கீங்க, எவன் ஒருத்தன் பண்ண தப்ப ஆமாம் பண்ண அப்படின்னு சொல்லி ஒத்துக்க போகிறான் அப்படின்னு சொல்லி பேசிட, அப்போவும் நம்ம ஹீரோவை வாய் திறக்க கூட விடலை. சரி உங்களுக்கு இருக்கிற சாட்சியின் அடிப்படையில் உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்றேன் ஓகே அப்படின்னு சொல்லிட, நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் கட்டுப்பிடிச்சி செலிப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஒரு வார்மெண்ட்டுக்கு வாடகைக்கு போகிறாங்க. அங்கே இருக்கிற செக்யூரிட்டியோ எல்லா டீட்டெயிலும் கேட்குறான். உங்கள் வீட்டில் யாராக இருக்கிறாங்க, எத்தனை பேர் இருக்கீங்க, உங்கள் ஆதார் கார்டு கொடுங்க, இந்தமாரி எல்லா கேள்வியும் கேட்க நம்ம ஹீரோயினோட அப்பாவே டென்ஷன் ஆகிடுறாரு. எல்லா டீட்டெயிலையும் கரெக்டாக வாங்கிட்டு தான் உள்ளே அனுப்புகிறான். டிவோர்ஸ் வாங்கின பேப்பர் கொண்டு போய் நம்ம பியூனுட்டு கொடுக்குறாங்க. பரவாயில்லமே எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒரு 4 லட்ச ரூபா பணம் கொடுங்கன்னு சொல்லி பியூன் கேட்க, நம்ம ஹீரோவோ இப்போ எதுக்கு உங்களுக்கு 4 லட்ச ரூபா நாங்கள் தரணும், இதை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்ல, பியூனும் 45 லட்ச ரூபா ஃப்ளாட்டு உங்களுக்கு 25 லட்ச ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா எப்படி, அதெல்லாம் இப்படி தான் நீங்கள் கொடுத்தா தான் உங்களுக்கு ஃப்ளாட்டு, இல்லைன்னா எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட, நம்ம ஹீரோயினும் சரி நாங்கள் ரெடி பண்ணி தரோம், இப்போதைக்கு கொஞ்சம் வாங்கிக்கோங்க, அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் அந்த ஸ்கீமை அப்ரூவல் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஆஃபீஸர்கிட்ட போகிறாங்க. ஏற்கனவே நம்ம ஹீரோவை அவங்க பார்த்துருக்காங்கல்ல, ரிஜெக்ட் பண்ணது இவர் தான் தெரிஞ்சிடுங்கிறதுக்காக மாறு வேஷத்தில் போகிறாரு. முன்னாடி பல் செட்டப் ஒன்று வச்சுட்டு போகிறாரு. ஆக்சுவலாக பியூனுக்கு எதுக்கு நம்ம இவ்வளோ காசு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. இங்கே வந்து உங்கள் பியூன் தான் அனுப்புனாங்க, கொஞ்சம் அமௌண்ட்டு கொடுக்குறோம் அப்படி இப்படின்னு சொல்லி பேச, ஆஃபீஸரோ என்ன லஞ்சம் கொடுக்க பார்க்குறியா, எந்திரிச்சு வெளியே போயா முன்ன அப்படின்னு சொல்லி பேசி அனுப்பிவிட்றாரு. பியூனும் அப்போ அங்கே தான் இருக்கான். பியூன் முன்னாடி தான் இதெல்லாம் பேசுகிறாங்க. பியூன் அசாமல் ஆஃபீஸருக்கு டீயை கொடுத்துட்டு, இருங்க இவர்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெளியே கூப்பிட்டு வந்துடுறாரு. வெளியே வந்து பியூனும், அரசாங்க திட்டம்னா உனக்கு ரொம்ப சாதாரணமாக போயிடுச்சா, அங்கே இருக்கிறவங்களாம் முடிச்சுட்டு நீ பண்ணுற ஃப்ராடு தனத்தை பார்த்துட்டாங்கன்னா உன்னை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோவை மிரட்டி விட்டுறாரு. உடனே ஹீரோவை வெளியே விட்டுட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு உள்ளே போடுறாங்க. பியூன் போய் அங்கே என்ன பேசினா ஏது பேசினான்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிக்கிட்டு, சரி நீ போமா, நீ எலிஜிபிளாக இருந்தால் உனக்கு வீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்றாங்க.
ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷம். சரின்னு ஹீரோயினை ட்ராப் பண்ண அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தா, இந்த வாட்ச்மேன பத்தி நம்ம சொல்லவா வேணும்? அவன் ஏற்கனவே 1008 கேள்வி கேட்பான். ஹீரோவ புடிச்சிட்டு, இவரு யாரு? எங்கேருந்து வராரு? என்ன பண்றாரு? ஏது பண்றாருன்னு கேட்க, ஹீரோயின் டக்குன்னு ஹீரோவ நம்ம அண்ணன்னு சொல்லிடுறாங்க. சரின்னு வண்டி நம்பர்லாம் நோட் பண்ணிட்டு உள்ள அனுப்பிடுறான். இதுக்கு நடுவுல நம்ம ஹீரோவ ஒரு பொண்ணு ஒன் சைடா லவ் பண்ணாங்கல்ல, நம்ம ஹீரோ கூட போய் ஃபோட்டோ எடுத்தார்ல, அதே பொண்ணு தான் ஹீரோவும் நம்மள லவ் பண்றாங்கன்னு நெனச்சுக்கிட்டு யோகா கிளாஸ் வரைக்கும் தேடிட்டு வந்துடுறான். நம்ம தான் லவ் பண்றோம்ல, நம்ம விஷயத்த வீட்ல சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோவ அது இதுன்னு பேசி சொல்லி அந்த பொண்ண சமாதானம் பண்ணி அனுப்பி விட்டுர்றாரு. நம்ம ஹீரோயினும் வீட்ல யாரும் இல்ல, அப்பார்ட்மெண்ட்டுக்கு வாங்கன்னு சொல்லி ஹீரோவுக்கு ஃபோன் பண்ண, ஹீரோவும் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வராரு. நம்ம வாட்ச்மேன், "யார் நீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவரு இதுக்கு முன்னாடி ட்ராப் பண்ணும்போது அந்த செட் பல்லோட வந்து ட்ராப் பண்ணியிருப்பாரு. இப்ப அந்த பல் இல்லாதனால வாட்ச்மேனுக்கு அடையாளம் தெரியல. "நீங்க யாரு?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவோ, "நான் வந்து ஹீரோயினோட அண்ணன்னு" சொல்ல, "இப்பதான் ஒரு அண்ணன் வந்துட்டு போறாரு, ட்ராப் பண்ணிட்டு போறாங்க. நீ எத்தனை அண்ணன் தான் இருக்கீங்க? இத பத்தி என்கிட்ட ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு" சொல்லி வாட்ச்மேன் கேட்க, "இல்லையா, நான் வந்து நாடக கம்பெனியில வேலை செய்றேன். வந்து மேக்கப்போடயே வந்துட்டேன். இப்ப மேக்கப் எடுத்துட்டு வரதுனால உனக்கு அடையாளம் தெரியல. வேற ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டுறாரு. உள்ள போனா அடுத்த நாள் விடியுது. நம்ம ஹீரோ குளிச்சுட்டு டவலோட நடையில வெயிட் பண்ணிட்டுருக்காரு. அந்த நேரம் பார்த்து ஆவாஸ் யோஜனா திட்டத்திலருந்து செக்கப்புக்கு வராங்க. ஹீரோ எப்படி இருக்காருன்னா, குளிச்சுட்டு டவலோட இடுப்புல துண்ட மட்டும் கட்டிட்டு இருக்காரு. செக்கப் வந்தவரு, "மேடம் இருக்காங்களான்னு?" சொல்லி ஹீரோ கிட்ட கேட்க, ஹீரோவோ, "உள்ள தான் இருக்காங்க வாங்கன்னு" சொல்லி உட்கார வச்சுர்றாரு. அதெல்லாம் சரி, நீங்க யாருன்னு கேட்கும்போது தான், இவருக்கு டிவோர்ஸ் பண்ணிட்டு தான் இந்த ஸ்கீம்லயே நம்ம வந்து இடம் பிடிச்சிருக்கோன்னு சொல்லி அப்பதான் ஞாபகம் வருது. உடனே, "நான் பிளம்பருங்க. மோட்டார் சரியில்லன்னு சொன்னாங்க. மோட்டார் வேலைய பார்க்க வந்தேன்னு" சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறாங்க. ஹீரோ உடனே மோட்டார் சரி பண்றேன்னு சொல்லி பாத்ரூம்குள்ளேயே போயிடுறாரு. வாட்ச்மேனும், "இன்னும் உங்க அண்ணன் வந்திருக்காங்க எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அதே டைமுக்கு உள்ள வந்துடுறாரு. வாட்ச்மேன் என்னடான்னா அண்ணங்கிறான். இவரு என்னடான்னா பிளம்பர் வேலை பார்க்க வந்தேன் அப்படிங்கிறாங்க. "பிளம்பர் வேலை இந்த இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு நான் தான் பார்ப்பேன். நீ யாரா புதுசா?" அப்படின்னு சொல்லி ஹீரோவ தொரத்த, ஹீரோ உள்ளேருந்து வெளிய வரும்போது மூஞ்சில கரி பூசிட்டு தான் வெளிய வந்திருப்பாரு. அந்த இடத்துல ஒரு குட்டி கலாட்டாவே நடந்துருது. ஹீரோயின் அது இதுன்னு சொல்லி அந்த ஆஃபீஸர சமாளிச்சு எப்படியோ அனுப்பிவிடுறாங்க. அடுத்த நாள் ஹீரோவ தேடி ஹீரோவ ஒன் சைடா லவ் பண்ண பொண்ணு பெத்தவங்கெல்லாம் கூட்டிட்டு வந்து, ஹீரோ வந்து இந்த விஷயத்த வீட்ல சொல்றதுக்கு கூச்சப்படுறாரு. அதனால தான் நான் வந்து சொல்றேன். நானும் அவரும் விரும்புறோம். கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லி கேட்க, ஹீரோ அப்படியே ஷாக் ஆயிடுறாரு. இந்த விஷயம் எனக்கே இப்ப தான் தெரியும். ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லி, "நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட பேசி அப்படியே அனுப்பிடுறாங்க. உடனே ஹீரோவும் ஹீரோயினும் அந்த பியூன பார்க்க போறாங்க. "எங்களுக்கு எப்ப தான் வீடு வரும்? கரெக்ட்டா டைம் சொல்லுங்க. எங்களால வீட்ட ரொம்ப நாள் சமாளிக்க முடியல" அப்படின்னு போய் கேட்க, பியூனும், "இந்த மாசம் 16ஆம் தேதி யார் யாருக்கு வீடு அலோகேட் ஆயிருக்குன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு" சொல்லி அனுப்பி விட்டுர்றாரு. உடனே அன்னைக்கு நைட்டு ஹீரோ, ஹீரோயின், நம்ம வக்கீல் ஃப்ரெண்டு எல்லாரும் மேல மொட்டை மாடியில சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அபார்ட்மெண்ட்ல. அப்ப வாட்ச்மேன் இருக்காருல்ல, அவரும் அதே இடத்துல தான் இருக்காரு. வாட்ச்மேன்ட்ட, "உங்களுக்கு தங்கறதுக்கு எங்க தங்குறீங்கன்னு?" சொல்லி ஹீரோயின் கேட்க, "இங்க தாம்மா, மொட்டை மாடியில தான் இருக்கோம்" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும், "இங்கயா? இங்க எப்படி தங்குறீங்க?" அப்படின்னு ரொம்ப பாவமா கேட்குறாங்க. அதுக்கு அவரோ, "எங்க வீட்டுக்காரி இங்க தாம்மா கூட்டுறது, துடைக்கிறது இந்த மாரி வேலைய பார்க்குறாங்க. ஸோ அப்படியே எங்க 2 பேத்துக்கும் செட் ஆயிடுச்சு. நாங்க இங்கேயே இருந்துட்டோம்" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் ரொம்ப பாவமா பார்க்குறாங்க. "வீடு கட்டுறது ரொம்ப பெரிய விஷயமா, அத நீங்க சாதிச்சுட்டீங்கன்னு" சொல்லி அந்த வாட்ச்மேன் சொல்றாரு. அப்படியே போற போக்குல இங்க இருக்கிற ஆளுங்கள்லாம் புரிஞ்சுக்கவே முடியல. "நீங்க அண்ணன், தங்கச்சின்னு சொல்றீங்க. ஒரே இடத்துல உட்காந்து குடிக்கிறீங்க. இதுவே எங்களுக்கு வித்தியாசமா தான் தெரியுதுன்னு" சொல்ல, நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் அப்படியே ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆயிடுறாங்க. உடனே பியூன் சொன்ன 16ஆம் தேதி வருது. இவங்க அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல போய் பார்க்குறாங்க. யாருக்கும் இன்னும் அலோகேட் ஆகல. போலீஸ் அங்க கூட்டமா இருக்காங்க. என்ன ஏதுன்னு என்ன நடக்குதுன்னே தெரியல. சரி, அந்த பியூன போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது, அங்க போய் பார்த்தா அந்த பியூன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோவுக்கும், ஹீரோயினுக்கும் இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. அங்க இருக்க ஒருத்தர் கேட்டா, "அரசாங்க ஸ்கீம்ல குளறுபடி ஆயிருக்கு. தப்பு ஏதோ நடந்திருக்குன்னு" சொல்ல, ஹீரோயினுக்கும், ஹீரோவுக்கும் இப்போ வந்து வீடு கிடைக்குமா, கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போறாங்க. "நாம வேற அமௌண்ட் ரூ. 4,00,000 கட்டியிருக்கோம். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல" அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேத்துக்குள்ளேயும் சண்டை போட்டுருக்காங்க. அப்ப ஹீரோயினும், "இந்த விஷயத்த வீட்ல சொல்லிடலாம். நம்ம ரொம்ப நாளா இது சமாளிக்க முடியாது. வீட்ல இருக்கிறவங்க ஏதாவது ஒரு ஐடியா குடுப்பாங்க" அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவோ, "இப்பதான் உங்களுக்கு வீட்ல இருக்கிறவங்கலாம் கண்ணு தெரியறாங்களான்னு" சொல்லி கோவமா பேசிட்டு ஃபோன கட் பண்ணிடுறாரு. சரின்னு அடுத்த நாள் ஹீரோவோட வீட்டுக்கு ஹீரோயின் வராங்க. அப்ப கிச்சன்ல ஹீரோவ ஒன் சைடா லவ் பண்ற பொண்ணு அங்க ஆல்ரெடி இருக்காங்க. ஹீரோவோட பக்கத்து வீடு தானே, ஃப்ரெண்டு தானே, சும்மா பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனா ஹீரோயின் வந்து பார்த்துட்டு தப்பா நெனச்சுக்கிறாங்க. "ஓ! இதுக்காக தான் நேத்து நைட்டு அவாய்ட் பண்ணிட்டு ஃபோன கட் பண்றியா? உள்ள என்ன போகுது?" அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டு பேசிடுறாங்க. இதுக்கு நடுவுல ஹீரோயினோட ஒண்ணா ஒர்க் பண்ற இன்னொரு டீச்சரு ஹீரோயின்ட்ட கடல போட்டுருப்பாரு. டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு நெனச்சுட்டு. அவரையும் புடிச்சு திட்டி விட்டு வந்துடுறாங்க ஹீரோயினு. அவன் போம்போதெல்லாம், "ஒரு காஃபி சாப்பிட்டு போங்க. ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆவுறீங்க? அதெல்லாம் உள்ள நல்லது தான் நடக்கும். நீங்க கவலைப்படாதீங்கன்னு" சொல்லி அனுப்பிடுறான். அடுத்த நாள் அபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம ஹீரோ, ஹீரோயின பார்க்க வராரு. வாட்ச்மேன் வந்து, "என்ன அடிக்கடி வந்து
இங்கே வந்துட்டு போகிறீங்க, என்ன உங்களுக்குள்ளே இருக்குது, நீங்கள் உண்மையாகவே அண்ணன் தங்கச்சியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவோ ஓவராக பேசாத, இன்றைக்கி இதோட நிறுத்திக்க அப்படின்னு சொல்ல, இல்லை நீங்கள் எதாக இருந்தாலும் தெரிஞ்சாகணும்னு சொல்லும்போதே ஹீரோ டப்புன்னு அவர் அடிச்சிடுறாரு வாட்ச்மேன். உடனே அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறாங்க. ஹீரோயினும் ஹீரோவும் ரொம்ப சண்டை போட்டுக்கிறாங்க. போதும் இதோட நிறுத்திக்கலாம், ரொம்ப ஓவராக போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பேச, ஹீரோவும் பதிலுக்கு சண்டை போட்டு வந்துடுறாரு. அப்போ குறுக்கில் இருந்த வாட்ச்மேன் வேறு, சார் இங்கெல்லாம் சண்டை போட்டுக்காதீங்க கிளம்புன்னு சொல்ல, அடிச்சனை பார்த்துன்னு சொல்லி இறங்கி வந்து அடிச்சிடுறாரு. இன்னும் அடிங்க சார், எவ்வளோ நாள் அடிங்க, என்னை அடிக்கிறதுனால உங்கள் பிரச்சனை தீரணும்னு நீங்கள் அடிங்க அப்படின்னு சொல்லிட, உடனே ஹீரோ அந்த இடத்துல ஒரு மாதிரி ஆகி கிளம்பிடுறாரு. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஹீரோ ஒரு பக்கம், ஹீரோயின் ஒரு பக்கம் ரொம்ப சோகமாகவே தெரிஞ்சிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் தான் ஒரு போஸ்ட் வருது. போஸ்ட்டில் சாவியோடு சேர்த்து உங்களுக்கு ஒரு வீடு கிடச்சிருக்குன்னு சொல்லி வருது. ஹீரோயின் அதை எடுத்துகிட்டு ஹீரோ வீட்டுக்கு போகிறாங்க. போய் எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. எல்லா உண்மையும் சொல்லும்போது, இதுக்காக தான் நாங்கள் வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணோம், இந்த வீடு இப்போ கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் ஹீரோவும் சந்தோஷப்படுறாங்க. அவங்க ஒன்று சேர்ந்ததில் எங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். பட்டு அவங்க அத்தை தான் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. என்னன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனால் அவங்களுக்கு வந்து லிவர் ப்ராப்ளம் இருக்குது. அவங்களுக்கு லிவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். அதுக்காக தான் அவங்க மாமா இங்கே சொந்த வீட்டை விற்றுட்டு நம்ம ஹீரோவோட வீட்டில் வந்து தங்கி இருந்திருக்காரு. இது தெரியாமல் அவங்கள வச்சு தான் சண்டை போட்டு தனியாகவே போயிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் இது எல்லாமே தெரிய வரும்போது நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. இருந்தாலும் அவங்க மாமா இருக்கார் இல்லையா, ஏன் இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லலன்னு சொல்லி பேசினா, ஏற்கனவே உங்கள் 2 பேத்துக்குள்ளே சண்டை போயிட்டுருக்கு, இதுக்கு நடுவில் நான் வேறு என் பிரச்சனையை வந்து உங்ககிட்ட சொல்லட்டுமா அப்படின்னு சொல்ல, அவள் இல்லாத வீடு எனக்கு என்ன வீடு, அவள் தான் என்னோடய வீடு, என் சொத்து எல்லாமே அவள் தான் அப்படின்னு எமோஷ்னலாக பேச இவங்க எல்லாருமே வருத்தப்படுறாங்க. உடனே நம்ம ஹீரோயின், இனி நமக்கு அந்த வீடு வேணாம், நம்ம வீட்டுக்காக நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் வாங்கி அப்ளை பண்ணி இப்போ சண்டை போட்டு நம்ம எங்கே வந்து நிற்கிறோம், நீ மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட, நம்ம ஹீரோவும் பதிலுக்கு அந்த வீடு வேணாம் அப்படின்னு 2 பேரும் முடிவு பண்ணிடுறாங்க. முடிவு பண்ணிவிட்டு அந்த வாட்ச்மேனை போய் தேடி போகிறாங்க. அங்கே போய் அவர்கிட்ட, இதுதான் உங்களுக்கு வீடு, நாங்கள் பண்ண தப்புக்கு நாங்கள் பிராயச்சித்தத்தை தேடுறோம், எங்களுக்கு வீடு வேணாம், இந்த வீட்டுக்கு லோன் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும், ஸோ நீங்கள் அப்ளை பண்ணி இந்த வீட்டில் போய் குடியிருங்க, இனிமேல் நீங்கள் மொட்டை மாடியில் தங்கணும்னு அவசியம் இல்லைல்ல, உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்குதுன்னு சொல்லி எமோஷ்னலாக பேசிட்டு வந்துடுறாரு. கடைசியாக போகும்போது கூட நம்ம ஹீரோ, இதுக்காக நான் ஒரு 4 லட்ச ரூபா கட்டியிருக்கேன், இப்போது கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது, பொறுமையாக யோசித்து பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவ்வளோதாங்க. இதில் வந்து என்ன தெரியுது, நம்ம வாழ்கிறதுக்கு தான் வீடே தவிர வீடு மட்டும்தான் கிடையாது, சுற்றி எவ்வளோ பந்தங்கள் இருக்குது. பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் நம்ம பந்தத்தை முறிச்சிக்கூடாதுங்கிறத அந்த படத்தில் சொல்ல வராங்க. நான் பேசுனது எப்படி இருக்குது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த படத்தில் சந்திப்போம். என்ன குறைனாலும் சொல்லுங்கள், அந்த படம் பேசும்போதுலேருந்து அதை திருத்திக்கிறேன். ஃபார் வாட்சிங். பாய்.